கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சூளகிரி ரோட்ல ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் அப்படின்னு இருக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனியாருக்கு ஒரு சொந்தமான ஒரு இடத்துல லீஸுக்கு எடுத்து அதுல ஒரு ஜபக்கூடம் மாதிரி கட்டியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தள் அமைப்புகள்லாம் இணைந்து இந்த இடத்துல கோவிலுக்கு பக்கத்திலேயே நீங்க இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது மதமாற்றமாக தானே இதை நீங்க கட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற போன்ற கேள்வியெல்லாம் எழுப்பி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். காவல்துறையிடம் அதற்காக மனுவெல்லாம் கொடுத்து இதை உடனடியாக இதை நீங்க தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று காவல்துறையும் அதை இன்னைக்கு அதற்கு பூட்டு போட்டு விட்டிருக்கிறார்கள். இப்ப கடந்த சில நாட்களாக அது நடைபெறுவதில்லை அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு நமது பாராட்டுக்கள். நியாயமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் நமது பாராட்டுக்கள். இது உண்மைக்குமே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா கவனிக்கணும் என்னன்னா, இந்த ஊர்ல கிறிஸ்தவம் கிடையாது. ஆமா, கோவில் ஒரு பக்கம் திரௌபதி அம்மன் கோவில், இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஒரு இடத்தை லீஸுக்கு வாங்கி, நல்லா தெரிஞ்சுக்கணும், வாங்கி ஒரு கொட்டையை போட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜபக்கூடம் கட்டணும். இந்த ஜபக்கூடம் கட்டுவதற்கான நோக்கம் என்ன? ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லாத இடத்துல நீ அதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? அந்த பக்கத்துல மதம் மாத்துறதை தவிர இதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? சரி, இது அங்க போய் நீ லீஸுக்கு வாங்குற. அப்ப இந்த நம்பிக்கை எங்கிருந்து அவனுக்கு வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நீ கிறிஸ்தவன்னா நீ ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்ஓசி வாங்க வேண்டாம்னு ஒரு அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முனிசிபல் பிளானிங் ரூல்ஸ் உனக்கு செல்லுபடி ஆகாது. அதை நான் உனக்கு வைவ் ஆஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் ஒரு சட்டத்தை உனக்கு போட்டிருக்கேன். அப்ப இந்த நாட்டின் சட்டத்தை மீறி ஒரு உத்தரவை ஒரு மாநில அரசாங்கம் பிறப்பிக்கும் போது இந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்னு அவன் வருதுல என்ன தப்பு? ஆனா அவனை குத்தம் சொல்றதையும் கூட இந்த அரசத்தான் நம்ம குத்தம் சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல பலர் இப்படி சொல்லிக்கிட்டு வர்றாங்க, வர வர கிறிஸ்தவர்களுக்குள்ள சர்ச் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு. இதெல்லாம் என்னவோ பெரிய சிந்தனாவாதிகளா அவர்களை நினைத்து கொண்டு பலர் இப்படி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதுல அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கோ எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு யதார்த்தத்துல நடக்கக்கூடியதை பார்த்தா புது புது சர்ச்சுகள், புது புது மதமாற்றங்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிக அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு இது ரொம்ப பெருகி இருக்கு. அதனால இந்த உண்மையை முதல்ல இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பல நீதிமன்ற தீர்ப்புகள் கூட தவறான சில தீர்ப்புகள் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, ஊர்ல ஒரு ஹிந்து இல்லை, ஒருத்தன் கிறிஸ்தவம் கட்டிவிட்டான்னு, அது நீங்கள் மத நல்லிணக்கமாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு வேற கொடுக்குறாரு. இதே இது அவர் வீட்டுக்குள்ள நான் ஒரு குடிசை போட்டா இதே மாதிரி பரவாயில்ல, பரந்த மனப்பான்மையுடன் இவரது வீட்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு இவரு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்போ இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒண்ணு மதமாற்றம். சரி, மதமாற்றம் வந்தாச்சுன்னா இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா வராது? அப்ப நாட்டின் சட்ட ஒழுங்கும் சீர்குலைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஒரு கண்ணோட்டம் கூட இல்லாமல் இன்று அரசாங்கம் செயல்பட்டு, கண்ணோட்டம் இல்லாமல் இல்லை, இப்படித்தான் தெரியும், ஓட்டுக்காக இப்படி செயல்பட்டு விடுகிறது. ஆனா இதை அந்த ஊர் இந்துக்கள் புரிந்து கொண்டு எதிர்த்திருக்கிறார்கள். இப்ப விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு, பஜ்ரங் தள் அமைப்பு அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓரளவு வலுவாக இருந்ததுனால அவர்களுக்கு இந்த தகவல் போய் இவர்கள் சரியாக அந்த கிராம மக்களை வழிகாட்டிய காரணத்தினால் இன்றைக்கு இது நடந்திருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஹிந்து அமைப்பு அவசியம் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னா இந்து மதத்துக்கு இன்னைக்கு பாதுகாப்பு. ஹிந்து முன்னணியோ, விஸ்வ இந்து பரிஷதோ, பஜ்ரங் தள்ளோ, ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கமோ, ஏதாவது ஒரு அமைப்பு உங்க ஊர்ல இல்லை அப்படின்னு சொன்னா உங்க ஊர் பாதுகாப்பற்ற ஊராக மாறிவிடும். இதை இந்த செய்தி உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். Tara Divine Awards 2025.